ஹாய் மக்களே, வணக்கம். இப்போது நம்ம என்ன பார்க்கலான்னா, மீன் குழம்பு மீன் வறுவலும் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி என்ன மீனுனா முரளி மீன். இது எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா வாங்கிட்டேன். இது எப்படி செஞ்சால் வீட்டில் சாப்பிடுவாங்க, பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஒரு மெத்தடில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா, எப்பயும் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வைக்காமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக நான் என்ன பண்ணேன்னா வச்சோன்னே என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இப்போது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் இப்போ நான் வைக்கிற இது மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு இதில் மெயினான விஷயம் என்னென்னா மாங்காய், தேங்காய் பால் தாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். வதக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மசாலாவை சேர்த்துடணும். மசாலாவை சேர்த்து என்ன பண்ணணும்னா, இப்போ என்னென்ன மசாலான்னு நான் சொல்லிடுறேன். இது நான் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச மசால் தூள் இருக்குது. எல்லாமே கலவை அரைப்போம், அது போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், இது 4ம் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா என்ன பண்ணணும், நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், புளிக்கரைச்சல் ஊற்றணும். புளிக்கரைச்சல் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம மாங்காய் போடணும். மாங்காய் போட்டு மீனை போட்டு அப்புறம் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே இறக்கி மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போடலாம். இல்லை மல்லித்தலை இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நம்ம கருவேப்பிலையவே மேலே தூவிட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலாக இருக்கும். உங்கள் வீட்டில் அதாவது புதுசாக நீங்கள் மீன் குழம்பு கற்றுக்கணுன்னாலும் இது ஈஸியான மெத்தடில் நீங்கள் கற்றுக்கலாம். அது ஒன்று. இப்போ பொரிக்கிறதுக்கு என்னென்னா, நம்ம ஏற்கனவே மசாலா தடவி நம்ம என்ன பண்ணலாம், எங்கள் நவீன் அந்த மசாலா நான் காட்டியிருக்கேன். அந்த பவுட்ரு உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வீட்டில் அரைச்ச பொடியவே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாய்த்தூள் போட்டு கூட நீங்கள் பரட்டி வச்சு நீங்கள் பொரிச்சிட்டுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி அந்த எங்கள் ஊரில் இந்த பொடி கிடைக்கும். உங்கள் ஊரில் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இப்போ அந்த பொடியை நீங்கள் போட்டு நல்லா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு நல்லா பரட்டி என்ன பண்ணணும், அந்த மசாலா ஃபுல்லாக பரட்டி நம்ம 1 மணி நேரம் நம்ம விட்டுறணும். 1 மணி நேரம் கொஞ்சம் நல்லா அந்த மசாலில் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் டவா வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா, எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் மீன் துண்டுகளை நம்ம அந்த இதுகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சிங்கன்னா வேறு லெவலுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.